ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு வந்து இந்த பெர்லைட், வெர்மிகுலைட்டு இந்த மாதிரி உரங்கள் வந்து ரொம்ப உபயோகப்படும். இப்போ வந்து நீங்கள் ஒரு செடி ரொம்ப பட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லிக்விட் ஒன்று கிடைக்குது. கடைகளில் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதாவது மழை தண்ணியில் உள்ள சத்து வந்து அதில் இருக்குது. ஆனால் சாதாரண மருந்து கடையில் கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ போனீங்கன்னா எப்சம் சால்ட் ஃபார் கார்டனிங் பர்பஸ் அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக போடணும். எந்த ஒரு உரமாவோ இல்லை ஏதாவது ஒரு டேப்லெட்டாக இருந்தாலோ நீங்கள் வந்து ஃபார் கார்டனிங் பர்பஸ் அப்படின்னு கேட்டு உபயோகப்படுற மாதிரி தருவாங்க. நீங்கள் வந்து போய் கேட்டு மருத்துவத்துறையில் உபயோகப்படுத்துகிற எப்சம் சால்ட்டை கொடுத்துருவாங்க எங்கள் மருந்து வந்து கார்டன் அப்புறம் டபுள் சீட் அதில் ஆன்லைன் பிளான் அந்த மாதிரி வெப்சைட் உங்களுக்கு வந்து அந்த தோட்டத்துக்குன்னு உபயோகப்படுத்துகிற அந்த வெரைட்டி வந்து கிடைக்கும். இப்போ அதே மாதிரி கேசா டி அமோர் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. கேசா டி அமோர் போரான், கேசா டி அமோர் சிண்டர் அப்படின்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்கும். அதே மாதிரி ஹியூமிக் ஆசிட் கிரானுவல்ஸ்னு இருக்குது. இதுவும் வந்து ப்ளூபெரின்னு ஒரு பிளான்ட் இருக்குது. அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது. பழச்செடி வகைகள் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரான் சிண்டர் இதெல்லாம் வந்து நல்ல பலன்கள். அதே மாதிரி வேப்பங்காய், எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் கடையில் வீட்டுக்குள்ள மரம் இருந்தால் அதுலேருந்தே நீங்கள் பறித்து அதை வந்து நல்லபடியாக உபயோகப்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ் நியூ இயருக்கு வேப்பம்பூ ரசம் பண்ணுவோம். நீங்கள் கடையில் போய் வேப்பம்பூ வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேயே பறித்து உபயோகப்படுத்தலாம். செடிகளுக்கு இந்த வந்து ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து பேக்கில் கிடைக்கிது. அதாவது இது வந்து சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அதாவது இப்போது மீனுக்கு வேறு உங்கள் வீட்டில் போடுற மண்புழு இருக்குது. அதனால் நீங்கள் அதுலேயும் அந்த வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை டப்பாவில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மண்புழு வாங்கி அது ஒரு துணிப்பை உங்களுக்கு டெலிவரி வந்து அந்த உபயோகப்படுத்த காய்கறி கழிவு இருக்கும். அது கொஞ்சம் இந்த மண்ணோட ஆட் பண்ணுங்க. இது ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, எரு கடிக்காமல் பார்த்துக்கணும். இந்த எல்லாம் வச்சு அது நீங்கள் காய்கறி போடணும். பதிவில்